கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடேற்ற நாமத்தில் மீண்டும் ஒரு விசையாய் இந்த அசம்பிளிஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட் டினாமினேஷனலிசம் ஊழியர்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொஞ்ச பேராக இருந்தாலும் இது ஷார்ட் வீடியோக்கள் மூலமாகவும் சுமார் 10,000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் அங்கே காணொலிகள் அங்கே காணப்பட்டிருக்கிறது. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை முன்வைத்து ஒரு சில ஜெப குறிப்புகளை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த தேர்தல் நாட்களிலே இந்த ஜெப குறிப்புகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேசத்துக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நாம் ஜெபித்து கர்த்தரிடத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்வதாக காணப்படுவோம். செப்பனியா 3:20 நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த தேர்தலுக்கு பிற்பாடு கர்த்தர் தம்முடைய ஜனத்தாரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படியாய் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப வேண்டும். அது தேர்தலுக்கு முன்பாகவோ தேர்தலுக்கு பின்பாகவோ இருக்கலாம். கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவாராக. அப்பொழுது அவருடைய திருச்சபை பிள்ளைகளாகிய நாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்கும்படியாக, ஜனத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த ஜெப குறிப்புகளை கூறும்போது கர்த்தருடைய வல்லமையில் நிறைந்தவர்களாக நாம் கூறுவோம். அந்த ஜெப குறிப்புகளை நாம் மனதிலே வைத்து ஜெபிப்போமாக. நிச்சயமாய் தேசத்திலே பெரிய காரியங்களை நிறைவேற்றுவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேர்தல் நாட்களிலே கர்த்தர் விசேஷமாய் என்னிடத்தில் கூறின ஒரு காரியம், இந்த பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அநேக வாலிப பிள்ளைகள் நாட்கள் எழும்பியிருக்கிறார்கள், பெண்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அதை குறித்து பொல்லாத மனிதர்கள் மிகவும் எரிச்சல் அடைகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெண்கள் விசேஷ விதமாய் பாதுகாக்கப்பட வேண்டும், வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர் உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஏனெனில் தேவனாய கர்த்தர் இதை வெளிப்படுத்தினபடினாலே இதை ஜெப குறிப்பாக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்தல் நாட்களில் தேவனுடைய ஆளுகை காணப்பட வேண்டும். தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் பாரபட்சம் என்று அங்கே நியாயமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாய் நியாயமாய் இந்த காரியங்கள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்தியிருந்தாலும் நாமும் அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் இன்னும் பலத்த காரியங்கள் தேசத்தை நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஜெப குறிப்பு, எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே கட்டளை போட முடியாது. அதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆளுகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். ஆனால் ஆயினும் கூட கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட தேவ சித்தத்தின்படியாக அங்கே ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தின்படியாகவே ஜோசப் விஜய்ங்கிற மனுஷன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அது 2026 இருக்கலாம், இல்லது அதற்கு பிற்பாடு, இதற்கு பிற்பாடு வருகிற தேர்தலாக கூட இருக்கலாம். அதை குறித்து நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் சித்தத்தை அறிந்து, கர்த்தர் நோக்கத்தை அறிந்து, இந்த தமிழ்நாட்டை தேவனுடைய நீதியின்படியாக ஆள வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இது 3வது ஜெப குறிப்பாக இருக்கிறது. 4வது ஜெப குறிப்பாக, இந்த தேசத்திலே கர்த்தர் சபையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இனி வருகிற காலங்களில் சபைக்கு விரோதமான காரியங்கள் எழுப்பப்பட இருக்கிறது. ஒரு சில சபைகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சென்னை பட்டணத்தில் இருக்கிற சபைகள் பாதிப்புக்குள்ளாகாதபடி ஜெபியுங்கள். காரணம், சென்னை பட்டணத்தில் இருக்கிற சபைகள் பாதிக்கப்படுமையானால் தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் எப்படி பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால் இந்த காரியத்தை மனதிலே வைத்து சபைகள் பாதுகாக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, இறுதியாக, சபை போதகர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். ஏன்னு சொன்னால், இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சபையை, ஊழியர்களை பார்த்து வருத்தப்படுகிறதாய் காரியங்கள் காணப்படுகிறது. கலாத்தியர் 3:3 படியாக, ஆவியிலே ஆரம்பிக்கப்பட்டு மாம்சத்தில் முடிக்கப்படக்கூடியதாக அவர்கள் ஓட்டங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் அல்ல, இப்படிப்பட்ட ஒரு சில செய்கிற காரியங்கள் நிமித்தமாக தேவனுடைய நோக்கங்கள், திட்டங்கள், சித்தங்கள் இது நம்முடைய தேசத்தில் நிறைவேற்ற முடியாமல் தடையா இருக்கிறது. எழுப்புதல் அடைய முடியாமல் தடையா இருக்கிறது. உரிமைச்சி அடைய முடியாமல் தடையா இருக்கிறது. ஜனங்கள் ஆவிக்கேற்றபடி நடத்தப்படும்படியாக இப்படிப்பட்ட
மேய்ப்பர்கள், போதர்கள் கர்த்தருடைய ஆவிக்குள்ளா காணப்படும்படியாக பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போமாக. இந்த 5 ஜெப குறிப்புகளையும் மனதிலே வைத்து ஜெபியுங்கள். காரணம், நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென்றும் பதில் தருகிறவராய் இருக்கிறார். இந்த தேர்தல் நாட்களிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். இதை மிகவும் எளிமையாகவும் மிகவும் சுருக்கமாக உங்களுக்குமாக வைத்திருக்கிறேன். இதெல்லாம் மனதில் வைத்து ஜெபித்து கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கும்படியாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென்.